إن الحمد لله الذي خلق الإنسان وكرم والصلاة والسلام على نبي الذي أرسل لعامة الجن وكافة الورى أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله إلها آخر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها صدق رسول النبي الكريم புகழனைத்தும் வல்லவனுக்கும் சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அன்பார்ந்த உலமா பெருமக்களே, இன்று மிஷ்காத்துல் மசாப் என்ற கிதாபிலே பல்வேறுபட்ட தலைப்பின் கீழ் நாம் பல்வேறு கருத்துக்களை பார்க்கவிருக்கின்றோம். அதன் ஆரம்பமாக ஒரு முக்கியமானதாகவும் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், வ அன்னல் மசாஜித லில்லாஹி, இந்த பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்விற்குரியது மட்டும்தான். ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனையும் நீங்கள் அந்த பள்ளிவாசலிலே வணங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்ஆன் ஆயத்திலே கூறுகின்றான். அதைத் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸையும் பார்க்கும் பொழுது அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரிலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல்களாக இருக்கும். அபகது பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அந்த ஊரிலே மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது கடை வீதிகளாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசல்களை நாம் எவ்வாறு தொழுக வேண்டும், நம்முடைய தொழுகைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி நாம் ஹதீஸ்களிலே ஆராயும் பொழுது வாசிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய சலசலப்பு சத்தம் ஏற்படுகின்றது. தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்கள் வரக்கூடிய ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. தொழுகையை முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன ஏற்பட்டது, நீங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக தொழுகைக்கு வருகின்றீர்கள், ஏன் ஓடி வந்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த மக்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையில் கலந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் வேகமாக வந்தோம், விரைவாக வந்தோம் என்பதாக கூறுகின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, இனிமேல் இவ்வாறு நீங்கள் வேகமாக வராதீர்கள், அமைதியை கடைபிடியுங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்டதை தொழுங்கள், நீங்கள் தவற விட்டதை பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒரு தொழுகையை இமாம் தொழுகிறார் என்று சொன்னால், ஒரு வக்துடைய தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால் அந்த ரகாத்தினுடைய அந்த சூராவை ஓதுகின்றார், அந்த சூராவின் கடைசி ஆயத்தை ஓதுகின்றார், அதன் முடிவிலே ருக்கு செய்கின்றார். அந்த ருக்குவிற்கு போகும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் வந்து கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த ருக்குவில் விரைவாக வந்து அந்த ரக்காத்தை விட்டுவிடக் கூடாது என்பதால் கலந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று கூறிய வார்த்தை என்னவென்று தெரியுமா, நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருகிறீர்களா, அதை விரைவாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அமைதியை கையாளுங்கள், பொறுமையாக வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸிலே பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசல்களுக்காக பல்வேறுபட்ட சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான், அனைவரும் பல்வேறு மேடைகளிலே சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்
தான், மன் பனல்லாஹு மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றார்களோ அல்லாஹ் அவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே நாளை மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஆனால் அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய விஷயங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு போட்டியின் விதமாக, ஒரு பெருமையின் விதமாக, ஒருத்தர் 2 மாடிக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டார் என்று சொன்னால் அதனை அடுத்து கட்டக்கூடியவர்கள் இவரை நாம் முறியடிக்க வேண்டும், இவரை போன்று இவரை விட நாம் அதிகமாக மாடிகளை வைத்து பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே மாடிகளை உயர்த்தி உயர்த்தி பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், வமா உமிர்து பி தஷ்ஹீதில் மசாஜித், பள்ளிவாசல் உயர்த்தப்படுவதை நான் ஏவப்படவில்லை என்பதாக கூறுகின்றார்கள். அந்த பள்ளிவாசலை உயர்த்தி கட்டப்படுவது நாம் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசல் உயரமாக கட்டுகின்றார்கள். அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய நோக்கம் அந்த பள்ளிவாசலிலே ஆபாதுகள் நிறைந்ததாக, இபாதத்துகள் நிறைந்ததாக இருக்க வேண்டுமே தவிர அதனை உயரமாக கட்ட வேண்டும், அது பல்வேறு நபர்கள் பார்க்கும் அளவிற்காக கட்ட வேண்டிய நோக்கத்திலே கட்டக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்பேற்பட்ட பள்ளிவாசலை கட்டக்கூடிய விஷயத்திலே இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி ஐயதபாஹன் நாசு ஃபில் மஸ்ஜிதி, கியாமத் நாளுடைய அடையாளத்திலிருந்து ஒரு அடையாளமான ஐயதபாஹா அன்-நாசு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே மக்கள் பெருமை அடித்துக் கொள்வார்கள். ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார், அந்த பள்ளிவாசலை விட நான் மிகவும் அதிகமாக, மிகவும் அதிக செலவை கொண்டு மிகவும் ஆடம்பரமாக கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே மற்றொரு பள்ளிவாசலை கட்டி பெருமையடிக்கும் விதமாக இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த செயலும் ஒரு கியாமத்துடைய அடையாளமாக இருக்கும் என்பதாக அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சென்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இப்படி பார்க்கும் பொழுது பள்ளிவாசலுடைய சிறப்புகள், பள்ளிவாசல் கட்டப்படுவதின் நோக்கங்கள் என்று பல்வேறு ஹதீஸ்கள் வருகின்றன. அதைவிட முக்கியமான ஒரு விஷயம், அந்த பள்ளிவாசலை தூய்மை செய்கின்றவர், அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்கின்றவர், அவரை பற்றி நபி எவ்வாறு கூறுகின்றார் என்று தெரியுமா? இதா ரஐதுமுர் ரஜுல, நீங்கள் ஒரு மனிதரை பார்த்தால், யதஆஹதுல் மஸ்ஜித, மஸ்ஜிதை பராமரிக்கின்றார், ஃபஷ்ஹிது லஹு பில் ஈமான், ஈமானை கொண்டு அவர்கள் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸின் விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது கிதாபுகளில் எழுதுகிறார்கள், அவர்கள் முஃமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், ஈமானை கொண்டு சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் முஃமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறி ஒரு ஆயத்தை கூறுகின்றார், இன்னல்லாஹ தஆலா யகூல் இன்னமா யஅமுரு மஸாஜிதுல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நிச்சயமாக யார் அல்லாஹ்வை கொண்டும் கியாமத் நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடியவர்கள் என்பதாக கூறுகின்றார்கள். ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்ற, இந்த ஆயத்திலே நாம் நோக்குகின்றோம். அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வை பயந்தும், அந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக வருகின்றது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாத ஒருவர்தான் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு பெண்மணி தினமும் பள்ளிவாசலை சுத்தம் செய்கின்ற ஒரு பெண்மணி, தினமும் வருவார்கள், பள்ளிவாசலை சுத்தம் செய்வார்கள். ஒரு நாள் அவர்கள் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இப்படி ஒரு பெண்மணி வருவார்கள் அல்லவா, அப்படி அந்த பெண்மணி சுத்தம் செய்வார்களே, எங்கே இன்னைக்கு என்னாச்சு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது சொல்லப்படுகின்றது, அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வஃபாத்தாகி விட்டார்கள், அந்த பெண்மையை நாம் கஃபந்தசம் செய்து விட்டோம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயலை நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்து அந்த பெண்மணியுடைய கபரை தேடி கண்டுபிடித்து அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார்கள் என்பதாக நாம் வரலாறிலே பதிவு செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரிய அமல் ஒன்றும் கிடையாது, மாறாக அந்த பெண்மணி செய்தது தினமும் அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்த அந்த அமல் தான். அந்த அமலிற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியின் கபரை தேடி போய் துஆ செய்தார்கள் என்பதை நாம் நோக்க வேண்டும். அன்பார்ந்த
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் ஒருவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள். வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது அங்கே ஒரு பொருளை பார்க்கிறார். எப்பேற்பட்ட பொருள்? எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கக்கூடிய ஒரு விளக்கு. அந்த எண்ணெய் ஊற்றி எரி வைக்கக்கூடிய ஒரு விளக்கை பார்க்கிறார். அந்த விளக்கை பார்க்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு தமீமுத்தாரி அவர்களுக்கு ஒரு எண்ணம், இந்த விளக்கை நம்முடைய பள்ளிவாசலிலே வைத்தால் மிகவும் நூறானியத்தாக வெளிச்சமாக இருக்குமே, தொழுகுவதற்கு வசதியாக இருக்குமே என்பதாக மனதிற்குள்ள எண்ணம் வந்தவுடன் அந்த விளக்கை வாங்கி வருகிறார். அந்த விளக்கை வாங்கி வந்து பள்ளிவாசலிலே வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறாங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரே பயம், எங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிடுவாங்களோ, அவங்கள்ட்ட கேட்காம நம்ம வந்து விளக்கு என்ன செஞ்சுட்டோம் வச்சுட்டோமே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிடுவாங்களோ ஒரு பயம். ஏன்னா சஹாபாக்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லையே தவிர மற்ற ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொன்ன செயலை மட்டும்தான் செய்வார்கள். அந்த அடிப்படையிலே தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஒரு பயம். அப்படி பயம் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்படி இந்த விளக்க யார் வந்து என்ன செஞ்சீங்க வச்சிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்படி தமீமுத்தாரி தான் வச்சாங்க அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை நவ்வரத்தல் இஸ்லாம். அவர் இந்த பள்ளிவாசலை ஒளிமயமாக ஆக்கவில்லை, மாறாக நவ்வரத்தல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஒளிமயமாக ஆக்கினார்கள் என்பதை சொல்லிவிட்டு பிறகு கூறுகிறார்கள், நவ்வரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த துன்யாவிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு நூறானியத்தாக ஒளிமயமாக ஆக்குவானாக என்பதாக துஆ செய்தார் என்பதாக நாம் பார்க்கின்ற அன்பான உலமா பெருமக்களே. ஆனா அவங்க ஒரு விளக்கத்தான் வச்சாங்க. இன்னைக்கு அதே ஒரு சீரியல் லைட்டை போட்டு ஒரு பள்ளிவாசல் ஆடம்பரமா செய்யறாங்க. அந்த ஆடம்பரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல இந்த தராவீஹ் தொழுகை என்பது ரமலானிலே நாம் தொழுகக்கூடிய இரவு இஷாவிற்கு பிறகான 20 ரக்காத்துடைய அந்த ஜமாத்தான தொழுகை தராவீஹ் தொழுகை என்பது செய்தினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் தான் ஜமாத்தாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது இரவிலே ரமலான் மாதத்திலே பள்ளிவாசலிலே மக்கள் அனைவரும் தொழுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவதற்கு இலகுவாக ஒரு விளக்கை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த பள்ளிவாசலிலே ஏற்பாடு செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளிவாசலின் வழியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அப்பொழுது பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நவ்வரல்லாஹு அலா உமர் ஃபீ கப்ரிஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரின் மீது அல்லாஹ் நம் நூறானியத்தை இறக்குவானாக, ஒளிமயமான வாழ்க்கை இறக்குவானாக. கமா நவ்வர அலைனா மசாஜிதனா, நம்மளுடைய பள்ளிவாசலை நாம் தொழுகின்ற இந்த பள்ளிவாசலை இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு நூறானியத்தாக ஒளிவட்டமாக ஆக்கினார்களோ அதே போன்று நாளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரை அல்லாஹ் நூறாக ஆக்குவானாக என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்ததாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பேற்பட்ட பள்ளிவாசல் அனைத்தையும் கட்டி அதனுடைய நன்மைகளை சேர்த்து பெருமையடித்து விடாமல், பெருமை நோக்கத்திலே கட்டிவிடாமல், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கட்டிவிடாமல், முழுக்க இபாதத்துக்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவிற்காக இருக்க வேண்டும் என்பதாக அந்த நியத்திலே பள்ளிவாசலை கட்டி அதிலே 5 வேளை தொழுகையும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.